வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலைராஜா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வித்யாபீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தலைமையில் 2ஆம் நாளாக வசந்த நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு பூஜையுடன் 2ஆம் நாள் விழாவை சிறப்புடன் நடத்தினார். இதில் ராணிப்பேட்டை ராமானுஜர் ஆன்மீக அறக்கட்டளையுடைய தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள், ஐயர் திரு ஸ்ரீதர் அவர்கள் மற்றும் சிப்காட் சோலைராஜா நகரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், பக்தர்கள் மற்றும் சிப்காட் சுற்றி உள்ள கிராமங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் இந்த 2ஆம் நாள் வசந்த நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சொற்பொழிவோடும் சிறப்பு பூஜையோடும் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் உலக நன்மைக்காக இந்த பூஜையை சிறப்பாக செய்து வருகிறார். 2ஆம் நாள் அவர் சொற்பொழிவில் பக்தர்களிடம் பேசியது, ஒவ்வொரு பக்தரும் கோயிலுக்கு வரும்பொழுது தாங்களால் முடிந்த கையங்கரியங்களை செய்ய வேண்டும். ஒருவரே அந்த கையங்கரியத்தை செய்யக்கூடாது. என்னவென்றால், நீங்கள் விரும்புகின்ற பூஜை பொருட்கள், இனிப்பு வகைகள் மற்றும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய விருப்பம் உள்ளதோ அதை நீங்களே எடுத்து வந்து கோயிலில் நடைபெறுகின்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு உங்கள் திருக்கரங்களாலேயே பக்தர்களுக்கு வழங்கினால் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக நீண்டு வளரும் என்று இன்று 2வது நாள் வசந்த நவராத்திரி விழாவில் ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் பக்தர்களிடம் எடுத்து பேசினார். அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை, ஆராதனை, தீபாராதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்புடன் சேர்ந்து அன்னதானம் வழங்கி ஆசீர்வாதம் செய்தார். அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்து சென்ற பக்தர்கள் நாளை நடைபெறவுள்ள 3ஆம் நாள் வசந்த நவராத்திரி விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் அனைத்து பக்தர்களையும் வரவேற்பு கொடுத்தார்.